சார் சேவிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம், ஜென்ரலா இருக்கிற வித்தியாசம் இது ரொம்ப எம்பசைஸ் பண்ணி படிக்க வேணாம், சும்மா நார்மலா படிச்சுக்கோங்க. ஒரு தடவை புக்ல வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. ஏன்னா ரொம்ப இதெல்லாம் டெப்தா போகும் எக்கனாமில. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்பிள் ஆஃப் ருபி. சிம்பிள் ஆஃப் ருபி இந்தியாவுக்குன்னு ஒரு சிம்பிள் கிரியேட் பண்ணாங்க. ஒரிஜினலா நம்ம கிட்ட அந்த சிம்பிள் கிடையாது. நம்ம வந்து எலைட் கண்ட்ரியா மாறிட்டோம். நம்மளும் உலகத்துல மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 கண்ட்ரி தான் வந்து சிம்பிளே பயன்படுத்துறாங்க. யூஎஸ் பயன்படுத்துறாங்க, யூரோ, ஜாப்பனீஸ் என்னு, அதுக்கப்புறம் யூகேவோட பவுண்டு. ஸோ நம்ம வந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிள் ரெடி பண்ணோம். அப்ப யாரு ரெடி பண்ணா? உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட். அவர் வந்து ஐஐடி பாம்பேல வந்து படிச்சவர். அவர் தான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் 2010 ஜூலை 15 வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண அந்த சிம்பிளை வந்து டிசைன் பண்ணது அவர் தான். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டு அப்புறம் மந்த் இயர் அதோட ஃபேக்டும் உதயகுமார் அப்படிங்கிறவர். ஏன்னா இதை பத்தி நம்ம வேற ஒரு இடத்துல நம்ம படிப்போம். ஐஐடி பாம்பே அதெல்லாம் வேற ஒரு இடத்துல படிப்போம். அதே மாதிரி அதுல கூடுதலா என்ன தகவல் இருக்கும் அப்படின்னா we are the 5th country அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இருக்கிறத மட்டும் கேள்வி வச்சுக்கோங்க. அடுத்து இன்ஃபிளேஷன் டீஃபிளேஷனுக்கான வித்தியாசம். இன்ஃபிளேஷன் ரெஃபர்ஸ் டு த பிரைஸ் ஆர் ரைசிங். அவ்வளவுதான். விலை உயரும். விலை உயருதுன்னா என்ன அர்த்தம்? வேல்யூ ஆஃப் மணி வில் ஃபால். பணத்தோடைய மதிப்பு கம்மியாயிட்டு பொருளுடைய விலை அதிகமாகும். இதுக்கு பேர் தான் இன்ஃபிளேஷன். நம்ம காமனா நம்ம கலோக்கியல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து டீஃபிளேஷன், பண வாட்டம், அப்படியே உல்டாவா இருக்கும். அப்போ பிரைஸோடைய விலை கம்மியாகும், மணியோட வேல்யூ அதிகமாகும். இதுக்கு பேரு டீஃபிளேஷன். இதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் 2 பாயிண்டையும் சீக்கிரம் சைட் பை சைடு நோட் பண்ணிருக்கோமா? அப்படியே அடுத்து போலாமா? அடுத்து ரொம்ப ஃபேமஸான அந்த டேட்டை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டேட் பல தடவை கொஸ்டின் கேட்டு 2019 ஏகப்பட்ட தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு டவுட், அந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதர் தென் ஃபேமஸ் எக்ஸாம், மாஸ் எக்ஸாம், மற்ற எக்ஸாமை தவிர எல்லா எக்ஸாம்லயும் ஜிஎஸ் அப்படிங்கிறது காமன். நீங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் நடக்கும், ஸ்பெசிபிக் எக்ஸாம்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்பெஷலைஸ்ட் பீப்புள் மட்டும்தான் எழுத முடியும். உதாரணத்துக்கு வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சி வரும். அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்ஸ், மெடிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கு. அதே மாதிரி சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ஸ்ல ஜென்ரல் ஸ்டடீஸ்ங்கிறது காமன். அதனாலதான் யூஸ்வலா சொல்றது எல்லா பேப்பரையும் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் பாருங்க, அதுல ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்து பாருங்க அப்படின்னு ஸ்டூடெண்டோட டவுட். ஸோ மோஸ்ட்லி பல பேருக்கு கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவா இருந்தா பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டிமானிட்டைசேஷன் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 8 நவம்பர் 2016 500,000 நோட்டஸ் எல்லாத்துன்னு ஒரு நைட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பப்ளிக் பிரைவேட் செக்டார் பார்க்க போறோம். ஸோ பப்ளிக் பிரைவேட் செக்டார்ல பப்ளிக் அப்படின்னா என்ன? கவர்மெண்ட்டை குறிக்கும். பிரைவேட்னா தனியார் துறை. பொது அப்படிங்கிற வார்த்தை கவர்மெண்ட்டை குறிக்கிற வார்த்தை. அப்போ பப்ளிக் செக்டார்னா என்ன? ஹிஸ்டரி ஆஃப் பப்ளிக் செக்டார், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார். இப்போ இந்த இடத்துல நீங்க எதை படிக்கணும் அப்படின்னா 2வது 5ஆண்டு திட்டம். இதுதான் பப்ளிக் செக்டாரோட ஆரம்ப காலகட்டம்னு சொல்லலாம். அது வரைக்கும் பெரிய அளவுல பப்ளிக் செக்டார் நம்ம கிட்ட கிடையாது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 2வது 5ஆண்டு திட்டத்துல இந்தியாவில இருக்கிற இண்டஸ்ட்ரீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதான் 2வது 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவே அதுதானே. செகண்ட் 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஸோ அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது அப்போ அதுக்கப்புறம் தான் பொதுத்துறையோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா பொதுத்துறையோட எண்ணிக்கைகள் இந்தியா ஃபுல்லா அதிகமாகுது. அதுல குறிப்பா பொதுத்துறையோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அந்த எக்கானமியை ஜென்ரலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அடாப்ட் பண்ணதே அதானே, சமதர்ம கொள்கையை தான் நம்ம ஏத்துருக்கிறோம். அது கான்ஸ்டியூஷன்லயும் இருக்கு, பிளஸ் எக்கானமிலையும் அதுதான் வச்சிருக்கோம். அப்போ பப்ளிக் செக்டார் ஃபுல்லா அதிகமாயிட்டே வந்துருச்சு. இதுதான் டெஃபினேஷன், ஹிஸ்டரி அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ல படிப்பீங்க. இப்போ சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல பப்ளிக் செக்டாரோடைய பார்ட்டிசிபேஷன்ஸ். சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா முதல்ல என்ன அப்படின்னு தெரியும். சமூக பொருளாதார வளர்ச்சி, அது சம்பந்தமான குறியீடுகள். ஸோ நம்பர் 1 ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அது நம்மளுக்கு தெரியும். ஜிடிபினா என்ன? ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளுடைய மதிப்பு.
அதை தாண்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சில அமைப்புகள், சில சில குறியீடுகள் இருக்கு. அதுல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி ரேட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஹவுஸ், கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், இதெல்லாம் கொடுக்கணும். இதுதான் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான குறியீடுகள், இண்டிகேட்டர்ஸ். இதெல்லாம் ப்ராப்பரா போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த நாடு சமூக பொருளாதாரத்துல முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெறும் எக்கனாமிக்கலா மட்டும் ஜிடிபியை மட்டும் எடுத்துக்காம அந்த நாட்டுல மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு, தாய் இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கணும், இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்டு, குழந்தை இருப்பு விகிதம் குறைஞ்சிருக்கணும், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் எதிர்பார்ப்பு இல்ல சராசரி ஆயுட்காலம்னு சொல்றோம்ல, அது அதிகமா இருக்கணும், கல்வி அறிவு அதிகமா இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லாருக்கும் ஈஸியா அழகா வேலை கிடைக்கணும். அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர்லாம் ரொம்ப சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர், கிளீனான ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கணும், சானிடேஷன் கிடைக்கும். இதுக்கெல்லாம் தான் சானிடேஷன் தானே ஒரு மிகப்பெரிய ஸ்கீமே எடுத்துட்டு வந்தோம். சானிடேஷனுக்காக தானே இந்த ஸ்வச் பாரத் அப்படிங்கிற ஒரு தூய்மை இந்தியா திட்டமே அதுதானே ரொம்ப பாப்புலரான ஸ்கீம். அதெல்லாம் இப்போ ஹவுசிங் எடுத்துக்கோங்க. இப்போ ஹவுசிங்ல கூட இப்போ இடையில வந்து முறைகேடெல்லாம் நடந்துச்சு தமிழ்நாட்டில்னு சொல்லி படிச்சோம்ல. ஆனா அது பாப்புலரான ஸ்கீம். பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது ஒரு பாப்புலர் ஸ்கீம். அதெல்லாம் இதுக்காக நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார். இது பொதுத்துறையுடைய முக்கியத்துவம் என்னென்ன? இப்போ பப்ளிக் செக்டார் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, மூலதனம் உருவாக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், சரிசமமான வட்டார வளர்ச்சி. நார்த் இந்தியா மட்டும் வேகமா வளராம இல்ல சவுத் இந்தியா மட்டும் வேகமா வளராம எல்லாரும், எல்லா பகுதிகளும், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், எல்லா பகுதிகளும் சரிசமமா வளர்றதுக்கான ஒரு உந்துதலை கொடுக்குது. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், ஆப்வியஸா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ங்கிறது பொதுத்துறையில நிறைய உருவாச்சு. அதுக்கு அடுத்த கான்செப்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இதனால வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றோம், நிறைய ஏற்றுமதி பண்றோம். குருடாயில்லாம் ஏற்றுமதி பண்றோம்ல நம்ம, சரி குருடாயில் இல்லை, நம்ம வந்து குருடாயில இறக்குமதி பண்ணி அதை வந்து ரீஃபைன் பண்ணி நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கெல்லாம். ஸோ அது மூலமா நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் டு சிக் இண்டஸ்ட்ரீஸ், நலிந்த அந்த தொழிற்சாலைகளுக்கான பாதுகாப்பு கொடுக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. என்னன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னா இப்போ எப்படின்னா சிங்கிள் ஆன்சர்ல கேட்காம சென்டென்ஸ் டைப் கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், போத் கரெக்ட், நெய்தர் 1 நாட் 2, அந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து கேட்கறாங்க. அதனால இந்த மாதிரி எல்லாம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓரளவு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஜெனரல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார். பேசிக்கான டிஃபரன்ஸ் என்ன? கவர்மெண்ட் ஓன்டு பை, சாரி, இண்டஸ்ட்ரீஸ் ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இல்ல கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா, இதுதான் பப்ளிக் செக்டார். இண்டஸ்ட்ரீஸ் ஓன்டு பை இண்டிவிஜுவல், அப்ப அதுக்கு பேர் பிரைவேட் செக்டார். இதுதான் டெஃபினேஷன், பேசிக் டெஃபினேஷன். பின்னாடி பார்ப்போம், அதுல ஸ்லைட்ல வரும். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைவேட் செக்டார். பிரைவேட் செக்டாரோட ஃபங்க்ஷன் என்ன? கண்டிப்பா அவங்க என்ன பண்றாங்க, கன்சியூமர் குட்ஸ்ல அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கன்சியூமருக்கு இலகுவா ஈஸியா எல்லா பொருளையும் கொண்டு சேர்க்கிறாங்க. ஒருவேளை ஜியோ இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் போன்லாம் பயன்படுத்த முடிஞ்சிருக்குமா? இல்ல 1 GB 1.5 GB 2 GB எல்லாம் சொல்றோம்ல, அன்லிமிட்டட் டேட்டா கால்ஸ், அன்லிமிட்டட் கால். ஒரு காலத்துல ஒரு டைம் கம்பேர் பண்ணி பாருங்க, கால்ஸை வச்சுதான் பிக்ஸ் பண்ணுவாங்க. ₹1 இந்தியா முழுவதும் சொன்னாங்களா ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் 10 பைசா 1 மினிட், அது ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 பைசா 1 செகண்ட், அது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் இந்த ஏர்செல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீயும் நானும்னு ஒரு பேக், அதாவது நைட்டு 10 மணில இருந்து காலைல 6 மணி வரைக்கும் அன்லிமிட்டட் ஃப்ரீயா பேசிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லா கால்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. கால் ரேட்டிங், 100 மெசேஜ் ஃப்ரீ, அன்லிமிட்டட் மெசேஜ் ஃப்ரீ சொல்லியிருந்தாங்கல்ல. இதெல்லாம் தாண்டி இப்ப என்ன வந்துருச்சு, இப்ப இதெல்லாம் ஏதாவது கன்சிடர் பண்றோமா? மெசேஜ்ங்கிற கான்செப்டை கன்சிடர் பண்றோமா? அதே மாதிரி கால்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கன்சிடர் பண்றோமா? நோ. ஃபுல் அண்ட் ஃபுல்லா எதாவது கன்சிடர் பண்றோம், டேட்டாவை தான் கன்சிடர் பண்றோம். இப்போ ரெவல்யூஷன், அது ஏன்? பிரைவேட் வந்தனாலதான். இதே வெறும் பிஎஸ்என்எல் மட்டும் இருந்துச்சுன்னா இது நடந்திருக்குமா? பிரைவேட் வந்தனாலதான் என்ன நடந்துச்சு, 2 பேருக்குமான போட்டி அதிகமாச்சு, காம்படிஷன், ஹெல்த்தி காம்படிஷன் அதிகமாகும். இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைவேட் செக்டார்ல படிப்பீங்க.
இதுதான் இந்தியன் எக்கானமி. இப்படிதான் வந்து இந்த ஹைரார்கி இருக்கு, பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார். இப்போ பப்ளிக் செக்டாரை பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இருக்கும். ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கு கீழே சில பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அலிம்கோ அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அலிம்கோ அப்படிங்கிறது சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற ஒரு பப்ளிக் செக்டார். இவங்க எதை உற்பத்தி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னா, இந்த டிசேபிள்டு பீப்புளா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தேவையான சாதனங்கள் இருக்குல்ல, வீல் சேரு, ஸ்டிக்கு, இந்த மாதிரியான பொருட்களை தயாரிக்கிறது இந்த அலிம்கோ அப்படிங்கிற கம்பெனி. இப்போ இவங்க டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கீழே மினிஸ்ட்ரிஸ் கீழே. அதுக்கப்புறம் ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன்ஸ், எல்ஐசி, எஸ்பிஐ. எஸ்பிஐ எல்லாம் ஸ்டாச்சுட்டரி, சட்டம் தனி இருக்கு. எஸ்பிஐ ஆக்ட் இருக்கு 1955. அதே மாதிரி எல்ஐசி ஆக்ட் இருக்கு, செப்பரேட் ஆக்ட் இருக்கு. ஆமா, கவர்மெண்ட் கம்பெனிஸ் சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், இல்ல ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட், இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பிரைவேட்ல பாருங்க, சோலா தனித்தனியா இருக்கும், பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க, ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி, கோஆபரேட்டிவ் கம்பெனி, இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா. ரீட் பண்ணா போதும். பப்ளிக் செக்டார் இம்பார்ட்டன்ட் மேல இருக்கிறது, பிரைவேட் செக்டார்ல இத்தனை கேட்டகரி இருக்கு. இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஜய் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.